தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஜெய் சாய்ராம். நான் வந்து எஸ் ராமகிருஷ்ண சாயி. நான் வந்து 1996 ஆர்டன்ட் டிவோட்டி ஆஃப் ஷிரடி சாய் பாபா. நான் வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஒரு 21 இயர்ஸ் 5 months பிரின்சிபலா இருந்தேன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. 1996-97 எனக்கு வந்து அந்த அகாடமிக் இயர்ல ஒரு சோதனை ஒன்று ஏற்பட்டது. அது என்னன்னாக்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து February 1997 வந்து ஒரு கேர்ள் வந்து 10th கேர்ள் couldn't come to write the examination, revision examination. அதனால என்னன்னு தெரியல எனக்கு. நான் வந்து அவங்க அப்பா கிட்ட ஜஸ்ட் போன் பண்ணி நான் கேட்டேன், அப்ப சார் என்ன பார்க்க வரீங்களான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அவர் வந்து என்ன பண்ணிருக்காருனாக்க, அவர் வந்து அவங்க டாக்டரை வந்து பயங்கரமா திட்டிட்டு என்கிட்ட வந்தாரு. எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், மாதிரி பொண்ணுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, நல்லா படிக்கலாம், டெஸ்ட் எக்ஸாம்லாம் நல்லா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் வந்து ஜஸ்ட் போய் உட்கார கூட இல்லை, நான் வந்து ஒரு போன் வந்தது. அப்போ வந்து அந்த கேம்பஸ் மெடிக்கல் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்ன ஃபோன் பண்ணாருனாக்கா, சார் நீங்க ஏதாவது பொண்ணை திட்டினீங்களா அப்படின்னு கேட்டார் அவரு. நான் உடனே எதுவும் திட்டவே இல்லையே, யாரையும் திட்டவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு வந்து ஹேங் பண்ணிட்டு இருக்கான் சார், ஹேங் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க சார் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. நான் உடனே என்ன பண்ணேன், அந்த டயத்துல சச்சரித்தெல்லாம் படிக்க முடியாது, ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு எழுத ஆரம்பிச்சேன். என்னோட கவனம் எல்லாம் வந்து பாபா கிட்ட தான் இல்லவே இல்லை. ஒன்லி இந்த பொண்ணு பிழைக்கணும் தான் இருந்து 100 எழுதினேன். அப்புறம் அந்த மெடிக்கல் ஆஃபீஸரை ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒன்னும் தகவல் வரலன்னு சொன்னாரு, கிரிட்டிக்கல்னு சொன்னாரு. 200 எழுதினேன், 300 எழுதினேன். உடனே வந்து சிஎம் அவரை மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து சொன்னார், சிஎம்சி கைஷன் போயிருக்காங்க சார், அந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் கைஷன் போயிருக்காங்க சார், ரொம்ப கிரிட்டிக்கல் தான் அப்படின்ட்டு சொன்னாரு. உடனே 400 எழுதினேன், 500 எழுதி முடிச்சேன். முடிச்சுட்டு வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், கை வலிக்க ஆரம்பிச்சுட்டு, அது போல எழுத முடியல என்னால. அந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் இந்த பொண்ணு பிழைக்குமா சார் அப்படின்ட்டு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, மிராக்கிள் தான் சார், எப்படி அந்த பொண்ணு வந்து ரெஸ்பான்ஸ் காட்டுறதான் சார் அப்படின்ட்டு சொன்னார் அவரு. ஐ வாஸ் ஆன் cloud 9, ஐ வாஸ் இன் a blissful state. எப்படி ஷிரடி சாய்பாபா வந்து என்ன ஒரு கருணை உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பெரிய மிராக்கிள் அது. அப்புறம் வந்து என்னன்னாக்க, ஷிரடி சாய் சச்சரித்தம் வந்து அது வந்து பயங்கர ஸ்கிரிப்சர். அது படிச்சாக்க போறோம், 7 நாள் படிக்கலாம், 5 நாள் கூட படிச்சு முடிக்கலாம். அது படிச்சு முடிச்சா ஒரு நல்ல சொல்யூஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஆச்சுனாக்க, எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இப்பவும் வந்து இஸ் லிவிங் வெரி வெல். அவர் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயி. அவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துருது, திடீர்னு வந்து டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துருது, ட்ரிச்சிக்கு எங்கேயோ போகணுன்ட்டு வந்துருது. அப்ப நான் என்ன பண்ணேனாக்க, அவருக்கோசரம் சாய் சச்சரித்தம் படிச்சேன். ஒரு 7 நாளைக்கு படிச்சு முடிச்சேன். படிச்சு முடிச்ச உடனே டிரான்ஸ்பர் ஆர்டர் ஹஸ் பீன் ரிவோக்ட்னு வந்தது, இன்ஃபர்மேஷன் வந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு தடவை டெல்லிக்கு போக முடியாது, 2004-05 நினைக்கிறேன் அகாடமிக் இயர். அப்போ வந்து டெல்லிக்கு போற டயத்துல என்ன ஆச்சுனாக்க, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏற போறேன். நைட் ஐ திங்க் அரௌண்ட் 9 o'clock ட்ரெயின். நான் வந்து அப்ப ஸ்லைட்டா ட்ரிஸ்லிங் இட் வாஸ். நான் என்ன பண்ணேன், போய் ஒரு இடத்துல உட்காரலாம், ஜஸ்ட் ஒரு பேக் ஒன்று வச்சிருந்தேன், அதை வச்சு உட்காரலாம் அப்படின்ட்டு இருந்து பார்த்தேன். அப்போ வந்து வயசானவர் ஒருத்தர் வந்தாரு, என்ன கிட்ட வந்தாரு. வந்துட்டு பா பா அப்படின்னு சொன்னாரு அந்த ஸ்லீப்பரை பார்த்து. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து பாபா மாதிரியே இருந்து என்ன ஸ்ட்ரைக்கே ஆகல எனக்கு. அப்புறம் வந்து என்னமோ பா பான்னு சொன்னாரு. அப்புறம் கியா போல்றேன்னு ஹிந்தியில கேட்டேன். அப்பயும் அவர்கிட்ட இன்னொரு பா பா அப்படின்னு சொன்னாரு. வந்து உட்காருங்க அப்படின்னு. உட்கார்ந்துட்டு என்ன பண்ணாரு, உடனே எழுந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அப்படியே நடந்து போக ஒரு பிளாஸ்டிக் பேக்கை காமிச்சாரு. அது வந்து ஷிரடி சாய் பாபா போட்டோ இருந்தது, அந்த போர்ட்ரேட் இருந்தது, ஷிரடி சாய் பாபா போட்டோ இருந்தது. அவர் நடந்து போயிட்டார். அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, ஷிரடி சாய்பாபா நேரம் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது வந்து அப்ப ஸ்ட்ரைக்கே ஆள, அவர்கிட்ட பேசுறது ஸ்ட்ரைக்கே ஆள. அவர் அப்படி வச்சுட்டார், அதாவது அவரை பத்தி நினைக்காதபடி வச்சுட்டார் அந்த டயத்துல. அப்புறம் இந்த ட்ரெயின்ல போகும்போது தூங்காடா கூட எனக்கு வந்து ஐ வாஸ் இன் a very blissful state. அப்போ அதாவது ஷிரடி சாய்பாபா சச்சரித்தம் வந்து அது ஒரு மருந்து, என்னன்னு சொல்றது, அது வந்து பெரிய லீலை நடந்துட்டே இருக்கு. எனக்கு நிறைய லீலைகள் சொல்லிட்டே போலாம். நான் வந்து சாய் ஏஜ் ஒரு புக்கு எழுதியிருக்கேன் என் ஒய்ஃப் பேர்ல. என் ஒய்ஃப் ஷிரடி சாய் டிவோட்டி. சாய் சாவித்ரி பப்ளிகேஷன் சாய் ஏஜ்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன்.
அது வந்து நல்ல பெஸ்ட் செல்லர், அது நல்லா போயிட்டு இருக்கு. அதுல வர பணத்தை எல்லாம் நம்ம வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஒய்ஃபும் ஸ்டான்ச் ஷீரி சாய் டிவோட்டி. ஷீ பாஸ்ட் அவே ஆன் April 26th, 2020. பட் ஸ்டில் ஷீரி சாய்பாபான வந்து எப்பவுமே அவரை பார்த்துட்டே இருக்கேன். அதாவது ரொம்ப லீல நடந்துட்டே இருக்கு. அது வந்து ஷீரி சாய்பாபா வந்து வணங்குறவங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து மிராக்கிள் நடந்துட்டே இருக்கும். அவர் வந்து என்ன செஞ்சாலும் வந்து அது நன்மைக்கு தான் அப்படின்னு இருக்கும். சாய் சச்சித் புக்கை படிக்கணும். ஷீரி சாய், ஓம் ஸ்ரீ சாய்ராம் வந்து நிறைய எழுதினே இருக்கேன். டைரி முழுக்க எழுதி கோயிலுக்கு கொடுத்துருவேன். அதை வந்து அவங்க விபூதி கட்டி எல்லாரும் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆனந்தம். டெய்லி அன்னதானம் பண்ணிட்டே இருந்தாக்க நிறைய மிராக்கிள் நடந்துட்டே இருக்கும். அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வந்து கடவுள் வந்து ஷீரி சாய்பாபா வந்து நம்மள வச்சிருக்காரு அந்த லைஃப்ல. அவர் யார பக்தரா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பக்தரா ஆக முடியும். எல்லாரும் நீங்க வந்து யார்ட்டையாவது சொல்லுங்க ஷீரி சாய்பாபா பத்தி, லீலையை பத்தி, எல்லாரும் நம்பவே மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பக்தரா ஆகவே மாட்டாங்க. ஆனா அவர் வந்து சூஸ் பண்ணுவார், இவங்க தான் சாய் டிவோட்டின்னு. அவங்களுக்குலாம் வந்து மறுபிறப்புங்கிறது இருக்கவே இருக்காதுங்கிறது நான் நினைக்கிறேன். நான் ஷீரி சாய்பாபா வந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம்ம சொல்லிட்டே இருந்தாக்க அவர் வந்து என்னைக்குமே ஒரு கார் ஏறும்போது கூட ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஒரு நாயை பார்த்தாலும் ஷீரி சாய்பாபாக்கு போடுற மாதிரி இருக்கணும். ஒரு பூனைக்கு செய்யற போது, எது காக்காக்கு செய்யற பொழுது ஷீரி சாய்பாபா நினைச்சு நம்ம செய்வோம். என்ன நம்ம லைஃப் ரொம்ப ஆனந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சாய் சச்சரித்தத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டே இருங்க. அதுதான் நான் வந்து சொல்றது. நான் வந்து இத்தனைக்கு now I'm age some 63, I think 63. வந்து I'm very happy because of being a devotee of Shirdi Sai Baba. ராமகிருஷ்ணன் பேர் இருந்தது, எஸ் ராமகிருஷ்ணன் இருந்தது. 2004-5 தான் எஸ் ராமகிருஷ்ண சாயின்னு என் பேரை நான் மாத்திட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சாயி இருக்கும். இப்ப எல்லாரும் சாயி சார் கூப்பிடுறாங்க. அது வந்து நான் ஷீரி சாய்பாபா வந்து நான் எப்போதும் நான் வணங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். 100 ஜென்மம் இருந்தா கூட ஷீரி சாய்பாபா டிவோட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய் டிவி வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இது வந்து நான் அனுப்புறதுக்கு, வீடியோ அனுப்புறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். மே காட் பிளஸ் ஆல். இந்த பிரேயர் சொல்லுவார், தேர் இஸ் டிவினிட்டி தட் ஷேப்ஸ் அவர் எண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடவுள் வந்து நம்ம எல்லாருமே அவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம்னு என்னுடைய திங்கிங். மே காட் பிளஸ் ஆல். சாய்ராம். என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன். நான் கோயம்புத்தூரில் இப்போதைக்கு இருக்கேன். நான் ஒரு பேங்கில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். டெல்லியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூரில் தான் இப்போ செட்டில் ஆகிருக்கேன். பாபாவோட அனுபவம் எனக்கு ரொம்ப நிறைய, எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு எல்லாம் பாபாவோட அனுபவங்கள் நிறைய வந்திருக்கு. இருந்தாலும் ஒன்று எப்படி முதல்ல வந்ததுங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கிறதுனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஆசைப்படுறேன். பாபாவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்து அவரை நம்பினா எல்லாம் வருங்கிறதுக்கு தான் உதாரணம். 2007 தான் எனக்கு பாபாவோட ஒரு இது வந்தது. அதுக்கு முன்னாடி 1980 நான் ஷிரடிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் ஒரு பேங்கில் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ ஒரு படேகாவ்னு சொல்லி ஒரு காவ் அகமது நகருக்கு பக்கத்தில் இருந்தது. அங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது அந்த மேனேஜர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஷிரடியை கூட்டின்னு போனார். அப்போ ஷிரடி ஒரு சின்ன கிராமம். ஷிரடியை பற்றி, துவாரகாமையை பற்றி, சாவடியை பற்றி ஒன்றும் தெரியாதப்போ பாபா மாத்திரம் தொழுதுட்டு வந்துவிட்டோம். அப்புறம் 2003 கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனப்போ குடும்பத்தோட LFCயில் பாம்பேக்கு போகும்போது அங்கேருந்து ஷிரடி ஒருக்கா போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 2007 என் பையன் வந்து பூனாவில் MBA பண்ணிட்டு இருந்தான். அவன் அடிக்கடி இப்படி ஷிரடி போயிட்டு வருவான். பூனாலேருந்து ஷிரடி 5 மணி நேரம் தான். அவன் ஒருக்கா 2007 அவன் வரும்போது அவன் எனக்கு ஒரு சாய் சச்சரிதாங்கிற ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுத்தான் பாபாவோட. இதை படிப்பா, உனக்கு பாபாவோட ரொம்ப இதாக்கணும்னு சொல்லி இருந்திருந்தான். அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு வியாழக்கிழமை காலையில் சரி படிக்கலாம்னு சொல்லி இங்கே நாகசாயி கோவில் இருந்தது. அந்த நாகசாயியோட அடியில் வச்சு அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில் ஆரம்பித்தேன். அன்றைக்கி என்னுடைய பொண்ணுக்கு 12ஆம் கிளாஸ் ரிசல்ட்டு வருது. அவள் காமர்ஸ் குரூப்பாக எடுத்திருந்தா. பாரதிய மெட்ரிக் ஸ்கூல்ல கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தான். அன்றைக்கி ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு அவன் அந்த ஆன்லைனில் பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ நான் அந்த பாபாவோட புஸ்தகம் அன்றைக்கி தான் வியாழக்கிழமை எடுத்திருக்கேன். அவன் நல்ல
மார்க்கோட நல்லா பாஸ் ஆனாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து கோயம்புத்தூரில் நான் எழுதும்போது எனக்கு ஸ்கேல் 3 ப்ரமோஷன் பேங்கில் எனக்கு சீனியர் மேனேஜர் போஸ்ட்டு ஒரு 2 நாளில் எனக்கு ப்ரமோஷனும் வந்தது. எனக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி ப்ரமோஷன் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணால் என்னோடய பேரும் வந்தது. ஒரு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தால் மெட்ராஸுக்கு போகிறியான்னு கேட்டுட்டு இருந்தால் ஒரு சரி மெட்ராஸில் போய் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னோடய பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைக்கணும். மெட்ராஸில் இதுவரை நான் ஒர்க் பண்ணது கிடையாது, ரொம்ப போனதும் கிடையாது. நாங்கள் டெல்லியிலேயே இருந்திருக்கோம். ஸோ மெட்ராஸில் போனால் எப்படி அட்மிஷன் கிடைக்கும், ஒரு வீடு கிடைக்கும். எல்லாரும் அட்மிஷனுக்கு 2 லட்சம் ஆகும், 1.5 லட்சம் ஆகும். காலேஜில் வீட்டுக்கு 15,000 ரூபா ஆகும். இல்லைன்னு சொன்னால் எங்கள் பேங்க் ஒரு சட்டன் லிமிட்டு வச்சுருக்காங்க. சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு இவ்வளவு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஏதோ ரெக்கார்டிங்கிட்டு அந்த பாபாவோட புக்கை படிச்சிருந்தேன். சாப்டர் 20, 22 வந்தாச்சு. நான் முதல்ல ஆரம்பித்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சனிக்கிழமை இன்றைக்கி ராத்திரி இப்போ என்ன பண்ணுறது இப்படி பார்த்துன்னு இருக்கோம். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரும் வந்தாச்சு சென்னைக்கு. என் பொண்ணு அங்கே காலேஜில் சேர்த்தணும். சனிக்கிழமை ராத்திரி இப்படி இந்த புக்கை படித்து விட்டு வச்சுருக்கிற சமயத்தில் ஒரு டெலிஃபோன் வந்தது. 16 வருஷமாக எனக்கு ஃபோன் பண்ணாத ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். எங்கூட காலேஜில் எல்லாம் படித்தவன். அவன் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி என்னடா அது எப்படி இருக்கா என்னங்கிறதெல்லாம் கேட்டான். இப்போ நான் சொன்னேன் நான் மெட்ராஸுக்கு வர போகிறேங்கன்னு. அவன் சொன்னால் நானும் மெட்ராஸில் தான் இருக்கேன், எங்கே வராய் என்ன ஏதுங்கிறதெல்லாம் கேட்டான். அப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். என் பொண்ணுக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும். அப்போ அவன் உடனடியாக கேட்டான் அவன் பொண்ணு என்ன குரூப்புக்கு கேட்டான். காமர்ஸ் எடுத்திருக்கான், பிகாமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. அவன் சொன்ன அடுத்த வீடு உனக்கு அட்மிஷன் ஆயாச்சு. நான் தானே என்னடா எப்படி அட்மிஷன் ஆகும் சொல்லி கேட்டால் என்னோடய ஒய்ஃபு தான் அந்த காலேஜில் பிரின்சிபல், அண்ணா ஆதர்ஸ் காலேஜ், அண்ணா நகர். அப்படியே அப்படின்னு கேட்டேன். சரி அப்போ நீ எங்கே ஸ்டே பண்ணுவாயின்னு கேட்டான். அதுவுமே எனக்கு தெரியலே. எங்கேயாவது ஒரு வீடு பார்க்கணும் நம்மளோடது. கவலைப்படாதே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வீடு வந்து காலியாக இருக்குது, நடேசன் நகர், விருகம்பாக்கம். அந்த வீடு உனக்கு என்ன லிமிட் இருக்கோ நீ அதை கொடு போகிறோம் அப்படின்னு புஸ்தகத்தை பார்த்து படிச்சுன்னுக்கிறதே இப்படி ஒரு சாயியோடு ஒரு அருளில் கிடச்சது. அப்படியே நானும் எங்களோடதும் ஒரு 10 நாளில் நாங்கள் மெட்ராஸுக்கு போனோம். மெட்ராஸில் போய் அந்த நடேசன் நகரில் கிடச்சது. இவளுக்கும் இன்ஃபர்மேஷன் கிடச்சது. இந்த பாபாவோட அனுக்கிரத்தில் கிடச்சது. எனக்கு எஸ்பிளனேடுங்கிற பிராஞ்சில் ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. போகிறதுக்கு தற்போதைக்கு ஒரு பிராஞ்சில் மேனேஜராக போடுறதா இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே அப்படின்னு சொல்லி எஸ்பிளனேட் பிராஞ்சில் போட்டாங்க. இதில் இன்னொரு விசேஷம்னாக்கா நாங்கள் இருந்திருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் சாலி கிராமத்தில் சாய்பாபா கோவில். அப்போ அது ரெகுலராக போக ஆரம்பித்தோம், எல்லாத்தையும் பண்ணோம். என்னோடய பொண்ணும் வந்து அவள் வந்து ஹனுமான் சாலிசா படிப்பு போகிறோம் நாளைக்கு. அப்போ எனக்கு இந்த புஸ்தகத்தில் படிக்கிறது இந்த பாபாவுக்கு தட்சணை கொடுத்துருந்தா பாபா வந்து நம்மளுடைய சேர பாவ கர்மங்கள் இல்லாமல் தட்சணையாக அவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னு ஒரு இது இருந்தது. இப்போ எனக்கு மனசில் தோணுது நம்மளை எல்லாம் வியாழக்கிழமையும் ஒரு பூஜை மாதிரி பண்ணி பாபாவுக்கு ஒரு தட்சணையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தோணுது. அப்படி இருக்கிறது நான் வந்து சம்பளம் வந்ததுமே முதல்ல அந்த மாதம் எவ்வளோ வியாழக்கிழமை இருக்குதுன்னு பார்ப்பேன். அந்த வியாழக்கிழமைக்கு தகுந்தா பாரு ஒரு வியாழக்கிழமை 100 ரூபா, புது ரூபா நோட்டு. பேங்கில் இருக்கிறதுனால புது ரூபா நோட்டு தான் கிடைக்கணும். அந்த புது ரூபா நோட்டை பாபாவுக்கு வச்சு அதுக்குன்னு ஒரு தனி பரிசை வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பரிசுக்கு அந்த பணத்தை போட்டுவிடுவேன். ஷிரடிக்கு போகும்போது எல்லா பணத்தையும் இங்கே வச்சு விடுவேன். ஒரு நாளைக்கு இதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டேன். என்னோடய பொண்ணும் ஹனுமான் சாலிஸை 40 வாட்டி படிப்பாள். அவள் இந்த வியாழக்கிழமை தான் படிப்பாள். அவள் முடிச்சு விட்டு அடுத்த நாளையே காலையில் இந்த புது ரூபா நோட்டை வச்சதை நான் எடுக்கிறதுக்கு போகிறேன். அதில் என்னவோ எழுதியிருந்து பாபாவோட அடியில் என்ன எழுதியிருந்து பார்த்தா ஒரு சைடில் ஸ்ரீராமஜெயம், இன்னொரு சைடில் ஓம் சாய்ராம். இது எப்படி நடந்தது, என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாது. பாபா என்னோட வாழ்க்கையில் ரொம்ப விளையாடி இருக்கார், அனுபவம் தந்திருக்கார், இன்றைக்கும் தந்துட்டுருக்கார், எல்லாம் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாபாவுக்கு ஷிரடிக்கு போகிறேன். ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 வாட்டி ஷிரடிக்கு போவேன். கிட்டத்தட்ட இப்போது ஒரு 40-42 வாட்டி போயிட்டு வந்தாச்சு ஷிரடிக்கு. எல்லாம் அந்த பாபாவோட அனுகிரகத்தில் நல்லபடியாக நடக்கட்டும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நமஸ்காரம். நான் ஸ்ரீமதி சிதம்பரம், விஷ்ணும்பேட்டை அக்ரஹாரத்துலேருந்து பேசுகிறேன். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது.
எனக்கு 9 மேஜர் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு ஒரு மனுஷியா நான் உருவமாக நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாபாவோட அனுகிரகம் தான் காரணம். நிறைய லீலைகள் என்னோட வாழ்க்கையில் பண்ணியிருக்கார். அதில் முக்கியமான ஒன்றை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். 2012 எனக்கு அப்பண்டிசிட்டிஸ் பஸ்ட் ஆகிடுது. அதுலேருந்து எவ்ரி 6 months எனக்கு ரெக்கரிங் ஹெர்னியா ஆகும். இப்படி ஆப்ரேஷன் ஆகிட்டே இருந்தபோது 2014 ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகி இலியாஸ்டமி வரைக்கும் போயிடுது எனக்கு. அந்த நேரத்தில் 90 days அதை க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஷர் முடித்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு வந்த உடனே எனக்கு அன்னைக்கு நைட்டு எனக்கு பகவான் பாபா எனக்கு காட்சி கொடுக்குறாரு. கனவுல உனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு, அப்பதான் இந்த வலி உனக்கு சரியாகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மறைஞ்சு விடுறாரு. எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன பாபா, எத்தனை ஆப்ரேஷன் நான் பண்ணிக்கிறது, என்னால் முடியல, எனக்கு இப்பவே 7 ஆயிடுத்து, எனக்கு முடியவே இல்லை, நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கோ அப்படின்னு நான் வேண்டிகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நடமாட்டம் எனக்கு இல்லை, ஆத்தோடைய தான் நடந்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த நான் வேண்டிகிட்டே இருக்கிற 2-3 நாளைக்குள்ளேயே வாசல்ல ஒரு குடுகுடுப்பக்காரனோட சத்தம் கேட்டது. நான் உடனே எங்க ஆத்துக்கார்ட்ட சொன்னேன், அவருக்கு ஏதாவது பைசா போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நான் போட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார் உள்ளுக்குள்ள. நான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கேன். பைசா வாங்கிட்டு போன குடுகுடுப்பக்காரன் போயிருக்கணும் பேசாம. ஆனா அவர் என்ன பண்ணினாருன்னா கிடுகிடுன்னு உள்ளுக்குள்ளேயே வந்துட்டார். நானும் என் கணவரும் அப்படியே அவரை திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கோம். என்னடா அது உள்ளுக்குள்ள வராரு, இந்த மாதிரிலாம் வரமாட்டாளே அப்படின்னு அவரை நாங்கள் தடுக்கவும் இல்லை. வந்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஒரு முஸ்லிம் குடுகுடுப்பக்காரர். எனக்கு 50 வயசு ஆகுது. நான் இப்ப வரைக்கும் ஒரு முஸ்லிம் குடுகுடுப்பக்காரரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எங்க 2 பேரும் திகைச்சு போய் அவரையே பார்த்துட்டு இருக்கோம். அவர் அங்கேருந்து விடுவிடுன்னு உள்ளுக்குள்ள உங்களுக்கு நல்ல வார்த்தை சொன்னேனா, உங்களோட நான் இப்ப நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு விறுவிறுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். எங்களுக்கு நினைவு எங்களுக்கு திருப்பி நாங்க ஒரு நினைவுக்கு வரத்துக்கே ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போய் பார்த்தா அவர் போய் என் கணவர் வெளியில போய் பார்த்தா நாங்க காணோம். அக்ரஹாரத்துல இருக்கோம். இந்த மாதிரி முஸ்லிம்காரெல்லாம் வரதெல்லாம் ரொம்ப குடுகுடுப்பக்காரர் வர்றதே ரேர். இதுல முஸ்லிம் குடுகுடுப்பக்காரர் வரவே மாட்டார், நம்ம பார்த்ததே கிடையாது. இது மாதிரி அவர் சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் தான் நான் என் கணவர்கிட்டையும் என்னோட கனவை பத்தி நான் சொன்னேன். இது மாதிரி இந்த மாதிரி கனவுல வந்தார் பாபா, நான் பயந்துட்டு இருந்தேன், அதனால எனக்காக அவர் எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன். 2018 திருப்பி ரெக்கரிங் ஹெர்னியா 3 இடத்துல எனக்கு இன்சிஷனல் ஹெர்னியா வந்துருத்தனது. அப்ப எந்த டாக்டருமே கை வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால ஷீரடிக்கு போய் நான் தரிசனம் பண்ணவும் முடியல. ஏன்னா எவ்ரி இயர் எனக்கு ஆப்ரேஷன் ஆகிட்டே இருக்கு. நான் அதனால பாபா உங்களை நான் தரிசனமே பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு இந்த கல்லணை ரங்கசாயி கிட்ட நான் வேண்டினேன். நீங்க தான் எனக்கு ஷீரடி பாபாவா இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ரங்கசாயி அப்படின்னு நான் வேண்டின்னு இருந்த நேரத்துல ஒரு டாக்டர் ஒத்துண்டார் அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு. அவர் பேர் என்னன்னு கேட்டேன்னா ரங்கன். டி நகர்ல இருக்க அப்பல்லோ ரங்கன்னு சொன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சேலஞ்சிங்கா எடுத்துட்டார் இந்த கேஸ. எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா எனக்கு ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணி அதை எனக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு அவர். நான் அப்பதான் நினைச்சிருந்தேன், டாக்டர்கிட்டயே சொன்னேன், டாக்டர் எனக்கு ரங்கசாயியே உங்க ரூபத்துல எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேதான் நான் ஷீரடி போகணும் நல்லபடியா, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் பாபாட்ட. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சாய் டிவி அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமः. என் பெயர் பாகிரதி சுந்தரம். இந்த வருஷம் ஓய்வு பெற்ற ஆசிரியை. 2001-2002 வருஷத்தில் எங்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன்.
அக்டோபர் மாதம் 2001. என்னுடைய அப்பா பெம்ஃபிபாய்டுங்கிற ஒரு கொடிய வியாதியால் மிகவும் கஷ்டப்பட்டார். அது என்னென்னா 2 கால்கள்லேயும் கொப்பளங்கள் வரும், உடையும், அந்த தண்ணீர் பட்டவுடன் மறுபடியும் கொப்பளங்கள் வரும், சுரிச்சல் எரிச்சல், ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது அப்பா என்னிடம் சொன்னார், அந்த மாதிரி எனக்கு டைம் சரியா இல்லை, நல்லா இல்லை, ஜான்வரி 9th 2002 வரைக்கும் நிலைமை சரியாக இருக்காது, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஐம் த ஒன்லி டாட்டர் டு மை பேரண்ட்ஸ். அதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா அது, அப்பாவுக்கு குணமாகுமா ஆகாதா, என்ன ஆகுமோ, இப்படியெல்லாம் என் மனசில் பயம். பாபாவை பிரார்த்தனை செய்வது, ரேக்கி பண்ணுறது, இப்படியே நாட்கள் போயின்னு இருந்தது. டிசம்பர் மாதம் எங்கள் ஸ்கூலில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்த நேரம். அப்போ என் கிளாஸில் லலிதா சுந்தரான்னு ஒரு குழந்தை படிச்சுட்டு இருந்தா. அவளுடைய அம்மாவுடைய பேர் மிஸ்ஸஸ் பத்மஜா ரவீந்திரன். எக்ஸாம்ஸ் நடக்கிற ஒரு நாள் மத்தியானம் அந்த அம்மா என்னை பார்க்க வந்தா. மிஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேற்றுக்கு ராத்திரி நான் சிந்துவுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ ஷீரடியில் இருக்கிற என்னுடைய மாமா தாத்தா கிட்டேருந்து ஃபோன் வந்தது. என்னுடைய மாமா தாத்தாவுடைய வயது 93, அவருடைய பெயர் சாய்ராம். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். மிஸ் சிந்துவுடைய மிஸ்கிட்ட போய் இதை சொல்லு. ஆஸ்க் ஹர் நாட் டு வரி அபவுட் எனிதிங், பாபா வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஏப்ரல் 29, 2000க்கு பிறகு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாராம். சிந்துவோட அம்மா அவளுடைய டீச்சர்ஸில் எந்த டீச்சர்கிட்ட போய் இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டபொழுது தாத்தா சொன்னாராம், நான் சொல்கிற டீச்சருடைய ஹஸ்பண்டுடைய பெயர் அழகு என்ற சொல்லுக்கு பொருந்தும் என்று சொன்னாராம். என்னுடைய ஹஸ்பண்ட் பெயர் சுந்தரம். அவள் இப்படி பேச பேச எனக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் எனக்குள்ள. ஜனவரி மாதம் மகர சங்கராந்தி வந்தது. தாத்தா அவளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே என்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை சொல்ல சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், பாகிரதிக்கு 2 மகள்கள் உள்ளனர் அப்படின்னு. அதையும் அந்த பேரண்ட் கேட்ட உடனே நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு 2 மகள்கள் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் புதன்கிழமை, ஏதோ ஒரு புதன்கிழமை பத்மஜா என்னை பார்க்க வந்தார். மிஸ், தாத்தா பேசினார், நாளைக்கு வியாழக்கிழமை நீங்கள் சச்சரித்திரம் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தாத்தா சொன்னார். உங்கள் வீட்டில் எல்லாருமே படிக்கலாம், நீங்கள் மட்டும் வீட்டுக்கு விலக்காக இருக்கும் பொழுதும் படிக்கணும். உங்களைத்தான் உங்களுடைய வீட்டிலேயே மெயின் பர்சனாக தாத்தா கருதுகிறார். அதனால் நீங்கள் யார் படித்தாலும் படிக்கலைன்னாலும் சாய் சச்சரித்திரம் நீங்கள் படித்தே ஆகணும். சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 சாய்ராம் சொல்லணும், படித்ததுக்கப்புறம் 100 சாய்ராம் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். சரி, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட எல்லா விவரங்களையும் சொன்ன பிறகு அடுப்பில் மில்க் குக்கர் வச்சேன். அப்போ ஒரு சந்தேகம், தினமும் 1000 சாய்ராம் 100 சாய்ராம் சொல்லணுமா, இல்லை சச்சரித்திரம் படிக்க ஆரம்பிக்கிற அன்றைக்கும் அதை முடித்த பிறகு அந்த கடைசி அத்தியாயம் முடித்த பிறகும் சொல்லணுமான்னு ஒரு சந்தேகம் மனசில் வந்தது. ஃபோன் அடிச்சுது பத்மஜா. உங்களுக்கு ஏதோ குழப்பம் இருக்குன்னு தாத்தா சொல்கிறார், தினமும் சாய் சச்சரித்திரம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 சாய்ராம் சொல்லணும், படித்து முடித்ததுக்கு பிறகு 100 சாய்ராம் சொல்லணும் அப்படின்னு தாத்தா சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் இங்கே மனசில் ஏதோ ஒரு தடுமாற்றமோ குழப்பத்திலையோ இருந்தேன்னா அங்கேருந்து எப்படியோ எனக்கு பதில் வருதே, இது எப்படி நடக்கிறது அப்படின்னுட்டு நானாவே யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். மார்ச் மாதம் உகாதி பண்டிகை வந்தது. உகாதி பண்டிகை அப்பவும் தாத்தா அவளுடைய குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே பாகிரதிக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுன்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், பாகிரதி சச்சரித்திரத்தை படிச்சுட்டு இருக்கா, சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த நாளில் என்னுடைய ரேக்கி குருஜி ஸ்ரீ அஜித் திலாம்ஜி அவர்கள் ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அந்த செமினாரில் நானும் கலந்துட்டேன். அப்போது எங்கள் குருஜி சொன்னார், இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய ஆத்ம ஜோதியை தரிசனம் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். Then he said, make a hole in your heart, go deep, go deep, go deep, it's very dark, be careful, go deep. அவர் சொல்ல 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 நானும் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருந்தேன். அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கிணத்து கட்டையில் பாபாவோட தரிசனத்தை பார்த்தேன். ஹார்ட்லி half a second கூட இருக்காது.
மேலும் அவர் சொல்கிறபடி, குருஜி சொல்கிறபடி கீழே போயிட்டே இருந்தேன். அப்படி போகும்பொழுது ஒரு கருப்பு பூனையை பார்த்தேன். பளபளத்த கண்களோடு என்னை அப்படி பார்க்கறது இந்த பூனை. அதையும் தாண்டி குருஜியோட சொற்களை கேட்டுட்டு கீழே போக 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 குருஜி சொன்னால், there is a small window, மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க, யூ வில் ஹாவ் த தர்ஷன் ஆஃப் யுவர் ஆத்மஜோதி. குருஜி சொன்னபடி ஜன்னலை திறந்தவுடனே ஆத்மஜோதி தரிசனம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கதவை மூட சொன்னார். மெதுவாக அப்படியே எல்லாரும் மேலே வந்துட்டோம். குருஜி asked us to share all our experiences. ஒவ்வொருத்தரும் ரொம்ப வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருந்ததுன்னு பெருமையாக சந்தோஷமாக சொல்லும்பொழுது எனக்குள்ள ஒரு அவமானமான ஒரு உணர்வு. ஐயோ, போய் ஒரு பூனையை பார்த்தோம், அது பார்க்கலான்னு ரெண்டு கண்ணை வச்சுட்டு என்னை முறைச்சி பார்க்குறது பார்த்தோமே, இதை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு நினச்சேன். வேறு வழி இல்லை, ஐ ஷேர்ட் இட். அதுக்கப்புறம் எல்லாருடைய அனுபவங்களையும் கேட்டதுக்கப்புறம் குருஜி ஹீ ஸ்டார்டட் டாக்கிங். அப்போது அவர் என்ன சுட்டி காட்டி, ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹாஸ் கான் டு த டீப்பஸ்ட் லெவல் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்து சொன்னார், உனக்கு பூனை என்றால் வெறுப்பாக இருக்கலாம். ரெண்டாவது, உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பயம் பூனையின் வடிவில் வந்திருக்கலாம். மூன்றாவது, உன்னையும் தவிர உன்னுடைய ஆத்ம ஜோதியை தரிசனம் பண்ண வேறொரு ஆத்மா வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த செமினார் அனுபவங்களை எல்லாம் நான் பத்மஜாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்களும் அந்த தாத்தாக்கு சொன்னார். தாத்தா அப்படியான்னு கேட்டதோடு சரி, அதுக்கு மேலே அவர் எதுவுமே சொல்லலை. ஏப்ரல் 29, 2002 அன்னைக்கு காத்தாலும் ஒரு 8:30 மணி அளவில் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனார். போனவர் 10:30 மணி வாக்கில் திரும்பவும் வந்தார். ஏதோ ஆஃபீஸ் பணம், லைசன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன், மறந்து போயிட்டேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொன்னார். சாதாரணமாக அப்படியெல்லாம் வர்ற விஷயம் கிடையாது. அன்றைக்கி வந்தார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனார். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 7 மணி அளவில் நான் சாய்ராம் நாமஜபத்தை சொல்ல ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரத்துலலாம் இவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சு, இடது கன்னத்தில் காயம், கண்கிட்ட காயம், மணிக்கட்டிலலாம் அடி, உடம்பெல்லாம் ப்ரூசஸ், பேண்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து சேர்ந்தார். என்னென்னா, பச்சைபாஸ் காலேஜ் சிக்னல் கிட்டக்க பெட்ரோல் கொட்டி இருக்குது, அதில் ஸ்கூட்டர் ஸ்கிட் ஆகி விழுந்ததுனால இந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. எனக்கு என்னென்னா, ஏற்கனவே 2 தடவை ஃப்ராக்சர் ஆன உடம்பு, என்னடா அதுன்னு ஒரு பயம். உடனே டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் ஃப்ராக்சர்லாம் இல்லை, ஹெவி ஆல்ரைட், இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தும் கொடுத்தார். சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு. அப்போது என்னுடைய பெரிய மகளுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மட்டும் ஒரு தாட் வந்தது. என்னென்னா, ஏப்ரல் 29 இன்றைக்கி தாத்தா முதல்ல சொன்ன தேதி, இன்றைக்கி போய் இப்படி நடந்ததே அப்படின்னு அவன் 2 பேருக்கும் தோணிட்டு. ஆனால் 2 பேரும் அதை சொல்லவே இல்லை. அன்றைக்கி ராத்திரி தூங்கும்பொழுது எனக்கு ஒரு விடியற் காலையில் ஒரு கனவு. ஒரு லிஃப்ட்டில் ஒரு மனுஷன் அப்படியே நசுங்கி சாகிறான். அந்த சமயத்தில் அவனுடைய ஒரு அமானுஷ ஓலத்தை நான் கேட்ட உடனே பொட்டில் அடித்த மாதிரி எழுந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எழுது தூக்கம். மறுநாளைக்கு காத்தால பத்மஜாக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நடந்தது நேற்றுக்கு அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொன்னேன். அவர் சொன்னால், இன்றைக்கி என்னுடைய பர்த்டே மிஸ், நான் எப்படியுமே தாத்தா கிட்டே பேசுவேன், அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் அவர்கிட்ட கேட்குறேன். நல்லது நடக்காட்டாலும் ஏன் கெட்டது நடந்தது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பத்மஜா சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் பேசியிருக்கா. அப்போது தாத்தா என்ன சொன்னாருங்கிறத சொல்கிறேன். என்ன, சுந்தரத்திற்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணியா? இன்றைக்கு ஏப்ரல் 29 சுந்தரத்தின் மரண தினம். பாபா அவருக்கு புனர்ஜென்மம் கொடுத்து விட்டார். இன்னும் 1 வாரத்தில் அவன் குணமடைந்து விடுவான். தன்னுடைய கணவனுக்கு வர இருந்த மிருத்யு பயத்தை தான் பாகீரதி தன்னுடைய மெடிடேஷனில் பார்த்திருக்கிறாள். இன்றைக்கு ஏப்ரல் 30 பாகீரதி அழ வேண்டிய நாள். காலை 11 மணி வரைக்கும் அவள் அழலாம், அதன் பிறகு அழ வேண்டாம். அவளுடைய 2 குழந்தைகளுக்கும் பாபா நல்லபடியாக வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் க்ஷேமமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாராம். அன்றைய என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குங்கிறது உங்களாலே உணர முடியும். தெய்வம் நேரில் வராது,
ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்கலாம், அல்லது நமக்கு என்ன சொல்லணுமோ செய்யணுமோ அதை செய்யக்கூடியது தெய்வம்தான். பாபா சத்தியஸ்வரூபம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அற்புதமான அனுபவத்தை இப்போ உங்களோட ஷேர் பண்ணினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்பினவர்களை பாபா ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்பினோர் எவரையும் காப்பாய், உன்னை நம்பாதவரையும் காப்பாய். உண்டென்றால் நான் உண்டு, பாபா உண்டென்றால் நான் உண்டு, நீ இல்லை என்றால் நான் இல்லை, நீ இல்லை என்றால் நான் இல்லை. சாய்ராம். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.